வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஃபெயிலியா கோடையில் வேலைங்க யாரு கொழும்பு மார்க்கெட்டில் நாய் பிடிச்சிருந்துங்க. அவர் ஆள் தான் கருப்பு, மனசு வெளில வர்ற. மிளகாய் பொடிமான், உப்பு. ஓகே அசிஸ்டன்ஸ், பாய் பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, முதல்ல அவர் பேசு. கொரக்கா கிரீம் பவுடர் அது எங்க இருக்கு? கடையில் தான். எந்த கடையில் வாங்குற கடையை கொஞ்சம் காட்டுக்க, நாங்களும் போய் வாங்குறோம். அது முபாரிசி அவர கடையில், அது நமக்கு அரிசி அந்த முதலாளி அவர கடையில் அந்த கொரக்கா கிரீம் முதலாளி உங்களுக்கு சமர்ப்பணம். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற, சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூறுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்ப எப்படி தூக்குறது? இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். ஊர்லயாச்சும் அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க, ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவனை கடிச்சு முழுங்கிற வேண்டியதாங்க. இது போதும், வாங்க.